வணக்கம்மா. மார்னிங். இப்போ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களை இவங்க பேசின பேச்சிலேருந்து உங்களோட உள்ளத்தில் ஒரு சின்ன மாறுதலாவது வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் எதுவுமே இந்த சமூகத்துக்கு செய்ய முடியாது, நம்ம நம்மளே கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை உங்ககிட்டேருந்து எடுக்கப்படணும். அதே போல் இப்போ சாசனார் பாருங்கள், உங்களை மாதிரி தான் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுற இதுலேருந்து தான் நாங்கள் வந்தோம். அதனால தான் எங்களுக்கு என்ன தெரியுது, கஷ்டப்படுற பிள்ளைங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரியுதுங்கிறதுனால நாங்கள் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு. இதே போல் நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் படித்த ஸ்கூலில் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு இதை விடவும் இன்னும் அதிகமாக செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு சமூக சேவையை நீங்கள் தொடரணும். செய்வீங்களா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன், எல்லாரும் இந்த உங்களுக்கு பின்னாடி இருக்க ஆசிரியர்களாக நிற்கிறாங்களான்னு யாருமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தவங்க கிடையாது. எல்லாருமே உங்களை போல அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். அதே மாதிரி நாங்கள் எல்லாம் செல்வந்தர்களும் கிடையாது, புரியுதா? எங்களோட அப்பா அம்மாவும் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதோட நிலைமைகள் தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்ததுக்கு இங்கே பின்னாடி உட்கார வச்சிருக்கேன்னா அவங்கள பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு தோணணும், இங்கே உட்கார வச்சிருக்காங்களே, இங்கே உட்காந்துருக்காங்களே, இவங்களை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு தோணணும், எது இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்கு, எது இவங்களை கொண்டாந்து எங்களோட செல்வங்களோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவோட அட்வைஸு தென் அவங்களோட முயற்சிகளோ இல்லை, அதுக்கு மேலேயும் எங்களோட சொந்த முயற்சிகள், அடுத்தது எங்களோட படிப்பு, இது ஒன்னே தான் இன்னைக்கு எங்களை என்ன பண்ணியிருக்கு, இங்கே நிறுத்தியிருக்கு. அப்போ படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும். இப்போ சமூக சேவை செய்ய முடியுதுன்னா இவங்க சம்பாதிச்சு தனக்குள்ள அதை வச்சுக்கல. அப்போ அந்த தாராள மனப்பான்மை, சமூகத்துக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை எங்கேருந்து கிடைச்சிருக்கோம் அவங்களுக்கு? நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது கல்வி நிலையத்தில் தான் கிடைச்சிருக்கும், படிப்பில் தான் கிடைச்சிருக்கும். அவங்க ஆசிரியர்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் சொல்கிற அட்வைஸை உனக்கு எதிர்கால அட்வைஸாக எடுத்துக்கோ. நிச்சயமாக நீயும் இதே போல் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வருடம் எல்லா பிள்ளைங்களும் 100% நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணணும். ஒருத்தவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்தங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல் இதே மாதிரி இன்னொரு 3 வருடங்கள் கழித்தோ 4 வருடங்கள் கழித்தோ உங்கள் பள்ளிக்கு பெருமையோடு நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இவங்க தான் எனக்கு செஞ்சாங்க, இதே போல் எனக்கும் இப்போ அதை செய்யணும்னு மனப்பான்மை நீங்கள் செய்யக்கூடிய நாட்களை நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன். ரொம்ப நன்றிம்மா.